சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ். திருவாசகத்திற்கு உருகாதோர் ஓர் வாசகத்திற்கும் உருகமாட்டார் என்பது மூதுரை. அப்படிப்பட்ட திருவாசகத்தின் பாடல் மற்றும் அதோட பொருட்கள் தான் இந்த பதில நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருவாசகத்தை நம்ம அனுதினமும் கேட்டு வர வர நம்மளோட பாவங்கள் தீரும். அதாவது முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் இப்போல பாவங்கள் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது திருவாசகத்திலேயே குறிப்பிட்டிருக்கு. வாங்க திருவாசகத்தோட பாடல் மற்றும் அதோட பொருள் பார்ப்போம். திருவாசகம் பாடல் 7. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. பாடல் பொருள். உன்னுடைய தங்கத் திருவடிகளைக் கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேரடைந்தேன். நான் உய்யும் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓம் என்னும் ஒளியாய் எழுந்த உண்மை பொருளே. காளையை ஓட்டி வருபவனே. வேதங்கள் ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருகி ஆராய்ந்தும் காண முயலுகின்ற மிகச்சிறிய பொருளுமாக இருப்பவனே. திருவாசகம் பாடல் 8. வெய்யாய் தனியாய் இயமனனாம் விமலா பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. பாடல் பொருள். வெப்பமாக சுடுகின்றவரும் குளுமையாக இருக்கின்றவரும் நீரே. என் உரிமையாளனாக உள்ள மாசற்றவனே. பொய்மைகள் எல்லாம் அகலும் வண்ணம் வந்து அருள் செய்து உண்மை அறிவாக ஒளிவிடும் மெய்ச்சுடரே. எந்த அறிவும் இல்லாத எனக்கும் இன்பமாம் பெருமானே. அறிவின்மையை போக்கும் நல்லறிவே. திருவாசகம் பாடல் 9. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையானே. பாடல் பொருள். தோற்றம் குறித்த வயது முடிவு இல்லாதவனே. நீ உலகங்களை எல்லாம் தோற்றுவிக்கின்றாய். தொடர்ந்து அழியாது இருக்கவும் செய்கின்றாய். இறுதியில் அழிக்கின்றாய். அருள் தந்து உய்ய கொள்கின்றாய். உயிர்களை மாயைக்குள் போக்குவாய் நீ. உன்னை உன் அடியார் கூட்டத்தில் புக வைப்பாய். மனத்தினும் நுண்மையான பொருளே. வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே. சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறை நாயகனே. திருவாசகம் பாடல் 10. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். பாடல் பொருள். அப்போது கறந்த பாலோடு கரும்பின் சாறும் நெய்யும் கலந்தால் எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறு சிறந்து அடியவர்கள் மனதில் தேன் ஊற்றெடுத்தார் போல நின்று இப்பிறவியை முற்றுப்பெறச் செய்யும் எங்களுடைய பெருமானே. ஐநிறமும் நீயே ஆனாய். வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாக மறைந்திருந்தாய் எம்பெருமானே. திருவாசகம் பாடல் 11. வல்வினையேன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம்தோள் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. பாடல் பொருள். கொடிய வினையில் சிக்கிக் கொண்டிருக்கும் என்னை மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை செய்ய தகுந்தது செய்ய தகாதது என்னும் விதிகளால் கட்டி மேலே ஒரு தோளும் சுற்றி கெட்டுப்போவதாகவும் அழுக்கினை உடையதாகவும் உள்ள திசுக்கள் நிறைந்து மலத்தினை வெளியேற்றும் 9 துளைகள் உள்ள வீடான
இவ்வுடலை வைத்துக்கொண்டு மயங்கி நிற்க ஐந்து புலன்களும் ஏமாற்ற.